சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம திருப்பலாம். 62ஆம் சங்கீதம், 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 62:5. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் இது. இதிலிருந்து இன்றைக்கு மாத்திரமே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிவிட்டு அடுத்த வாரத்திலிருந்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மறுபடியும் ஒரு தடவை கூட, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இந்த 5வது மாதத்தில் என் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு, கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறேன். நீங்கள் நம்புகிறது தேவனாலே வரும். நீங்கள் அநேக நாட்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது அநேக நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். தேவன் மேல் அவர் அநேக நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வரவேண்டிய நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகள் குறித்த காலத்திலே வரவில்லை. ஜெபிக்கிறார், அதற்காக உபவாசம் பண்ணுகிறார். ஆனால் குறித்த காலத்தில் அந்த நன்மைகள் அவருக்கு வரவில்லை. அது நிமித்தமாய் அவர் சோர்ந்து போகிறார். அவருடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது. அந்த சோர்ந்து போனது நிமித்தமாய் அவர் வியாதிப்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீது வியாதிப்பட்டு இருப்பதையும், அதை சிலர் பார்க்க வந்து இவன் வியாதியில் இருந்து பிழைக்க மாட்டான் என்று சொல்லுகிறதையும், இந்த வியாதி படுக்கையில் அவன் அழிந்து போவான் என்று சொல்லுவதையும் தாவீது எழுதுகிறதை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகையினால் அவருடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது. அந்த சோர்ந்து போன அந்த ஆத்துமாவோடு கூட தாவீது பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஆண்டவர் தந்த ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா தான் நம்மை உற்சாகமாய் அது வைத்திருக்கிறது. அந்த ஆத்துமாவில் எந்த அளவிற்கு நாம் உற்சாகமாய் இருக்கிறோமோ அப்பொழுதுதான் சரீரத்தில் உற்சாகமாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகுமானால் நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆத்துமா பலன் உள்ளதாக இருக்குமானால் நாம் பலனாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய ஆத்துமா. நம்முடைய ஆத்துமா ஸ்தோத்திரம், அது எப்பொழுதும் ஆரோக்கியமாக உற்சாகம் உள்ளதாக, அது தேவனை அறிகிற அறிவிலே அது வளர்வதாக எப்பொழுதும் இருப்பது நல்லது. அப்போ தாவீதினுடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது. அந்த சோர்ந்து போகிற அந்த ஆத்துமாவோடு கூட தாவீது பேசுகிறதை நம்ம சில வசனங்களிலே வாசிக்கிறோம். சங்கீதம் 42ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதம் 5வது வசனம், 11வது வசனம், 43ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்க. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பி நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த 3 வசனங்களில் அதுதான் வருகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். இப்ப கவனிங்க, தேவனிடத்திலிருந்து சில நன்மைகள் வரும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த நன்மைகள் குறித்த காலத்தில் வரவில்லை. அது வராததுனால சோர்ந்து போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலும் நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை எதிர்பார்த்து அது வராதது நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் உங்கள் ஆத்துமாவோடு பேசுங்கள். உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். ஆமென். நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்றால் ஏன் சோர்ந்து போகிறாய். இந்த தியங்குகிறாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சோர்ந்து போகிறாய். நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் சோர்ந்து போகிறாய்.
என் தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும். ஆமென், அல்லேலூயாவா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க? பேசுங்க, உங்களை ஆத்துமாவோடு கூட பேசுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பேசுவதுதான் நீங்கள் பலனா இருக்க முடியும். அப்பொழுது நீங்கள் உற்சாகமா இருக்க முடியும். இல்லாவிட்டால் சோர்ந்து போவீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தன் ஆத்துமாவோடு கூட பேசுகிறார்களோ அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் சோர்ந்து போகும்போது, பலவீனம் அடையும் போது, எலியாவை போல சோர்ந்து போகிற நேரங்களில், இப்போ எலியா இந்த அனுபவம் இல்லாததுனால எலியா என்ன சொல்லுகிறார்? போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வாழ்ந்த காலங்கள் போதும். அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியல எனக்கு. நான் வாழ்ந்த காலங்கள் போதும். எதற்காக? போராட்டம், பிரச்சனைகள் வந்த உடனே அவர் சொல்லுகிற காரியங்கள், ஏன்னா சோர்ந்து போயிட்டார். யேசபேல் எலியாவை கொலை செய்வதற்கு தேடுகிறாள். அதற்கு முந்தின நாள் தான் எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 விக்கிரகத்தோப்பின் பூசாரிகளையும் வெட்டி போடுகிறான். 850 பேரை வெட்டி போடுகிறான். கர்த்தருக்கு சோத்திரம். வானத்தில் இருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணி இஸ்ரவேல் மக்களை தேவன் பக்கமாய் திருப்பினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மழையை மறுபடியும் 3 வருஷம் 6 மாதங்கள் தடைபட்டிருந்த மழையை வர்ஷிக்க பண்ணினான். ஆனால் யேசபேல் சொல்லுகிறாள், என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, அந்த 850 பேர் எலியா கொண்டு போட்டார் இல்லையா, என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு எலியா எதை செய்தானோ அதை நானும் அவனுக்கு செய்வேன். நாளை இந்நேரத்தில் அவனுடைய தலை அவன் சரீரத்தில் இருக்குமானால் என் தேவர்கள் எனக்கு அதிகமாய் செய்ய கடவர்கள் என்று எலியாவை பிடிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் அவள் ஆட்களை அனுப்புகிறாள். இதை கேள்விப்பட்ட உடனே இத்தனை வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி பயந்து ஓடுகிறான். பயந்து ஓடி வனாந்தரத்திற்குள் ஓடி ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, அல்லேலூயாவா, போதும் கர்த்தாவே, நான் ஊழியம் செய்த காலங்கள் போதும், இதுவரைக்கும் ஆண்டவருக்காக நான் ஓடின ஓட்டங்கள் போதும், வாழ்ந்த காலங்கள் போதும். எனக்கு விரோதமாய் ஒரு சாதாரண ஒரு பெண் எழும்பி என்னை கொலை செய்ய தேடுகிறாள். அவள் கையினாலே நான் சாக விரும்பவில்லை. ஆண்டவரே, நான் வாழ்ந்த காலங்கள் போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அதைவிட மிகவும் அதிகமான போராட்டம் தாவீதின் வாழ்க்கையில் இருந்தது. எப்பொழுதும் தாவீதை கொலை செய்யும்படி சவுல் துரத்தி கொண்டே அலைந்தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு சோத்திரம், சவுல் சாகர வரைக்கும் தாவீதை கொலை செய்யும்படி அநேகம் ஆண்டுகள் அவனுக்கு பின்னாலே வேட்டையாடும்படி துரத்தி கொண்டே அலைகிறான். ஆனால் தாவீது ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் தாவீது தன் ஆத்துமாவோடு கூட பேசுகிற அனுபவம் உள்ள மனிதனாய் இருந்தார். இங்கே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எல்லாரும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் சோர்ந்து போகிறாய்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த காலவேளை நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் அநேகம் ஆண்டுகள் நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்து அவைகள் வராததினால் சோர்ந்து போனீர்களோ, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த 5வது மாதத்தில் இந்த 2ஆம் தேதி முதல் வாரத்திலே சொல்லுகிறேன், நாம் நம்புகிறது கர்த்தரால் வரும். நீங்களும் நானும் நம்புகிறது ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வரும் என்று நான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறேன். கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தாவீது நன்றி உள்ள மனுஷனாய் இருக்கிறார். நன்றி உள்ள மனிதனாய் தன் ஆத்துமாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை கவனிங்கள். 103ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 5 வசனங்களை கவனிங்கள். அங்கேயும் தன் ஆத்துமாவோடு தாவீது பேசுகிறதை காண்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அன்றைக்கு தாவீது சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும், உலகமெங்கிலும் இருக்கிற ஆராதனையின் முடிவிலே, ஜெப கூட்டங்களின் முடிவிலே, உபவாச கூட்டத்தின் முடிவிலே, ஸ்தோத்திரம், ஒரு அடக்க ஆராதனையின் முடிவிலே
கூட்டம் முடிந்தது என்று சொல்லுகிறதுக்கு அடையாளமாக இந்த வார்த்தை தான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் சொல்லுங்க. என் ஆத்துமாவே மறவாதே. எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. எத்தனை பேர் ஆமென்? கர்த்தர் செய்த உபகாரங்கள் எத்தனை, கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை. தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அத்தனை நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். உளையான சேற்றிலே, விக்கிரக ஆராதனையிலே, விபச்சாரத்தின் பாவத்திலே, மதுபானத்திலே, மூட பழக்கத்திலே, அஞ்ஞான இருளிலே அடிமையாய் கிடந்த நம்மை ஆண்டவர் தேடி வந்து நம்முடைய கண்களை திறந்து நம்மை ஆண்டவர் காண்கிறவர்களாக, வெளிச்சம் உள்ளவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவன் நம்மை மாற்றினார். நீங்களும் நானும் செய்த நன்மைகளினால் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தரை தேடினதினால் அல்ல, பாவிகளில் பிரதான பாவிகளாய் இருக்கும் போது ஆண்டவர் நமக்காய் ஜீவனை தந்து கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ஆமாவா? ஹல்லேலூயாவா? ஆமாவா? அந்த நன்றி மறவாமல் இருக்கிறோமா? நன்றி மறவாமல் இருக்கிறோமா? கடமைக்காக மாதத்தில் ஒரு நாளாவது சபைக்கு போய்விட வேண்டும் என்று திருவிருந்து வாரத்தில் வருகிறோமே. நீங்களுடைய ஆத்துமாவை பார்த்து கேட்டு பாருங்கள். நான் சொல்லுகிறேன், என் ஆத்துமாவே கர்த்தர் மாதத்தில் ஒரு நாள் தான் உனக்கு நன்மை செய்தாரா என்று கேட்டு பாருங்க. அம்மாவா ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு உணர்வு இந்த ஆத்துமாவோடு பேசுகிற அந்த நன்றி உணர்வு இருக்குமானால், நான் சொல்லுகிறேன், வாரத்தில் ஒரு நாள் அல்ல, என்றைக்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போகிறதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வருவோம். காரணம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதை சொல்ல உங்களுக்கு அந்த தைரியமும் இதை சொல்லுவதற்கு நமக்கு உரிமையும் இருக்குமானால், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்ல உங்களுக்கு முடியுமானால், நான் சொல்லுகிறேன், என் ஆத்துமாவே நீ சோர்ந்து போகாதே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொல்ல முடியும். இதை சொல்லாமல் அதை சொல்ல நமக்கு வாய்ப்பில்லை. அம்மாவா, இதை சொல்லாமல் என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொல்லாமல் அதை சொல்ல வாய்ப்பில்லை. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் சொல்ல வேண்டியது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தர் செய்த உபகாரங்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மில் வைத்த கிருபை. அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இன்றைக்கு நம்முடைய நாமங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் அது ஆண்டவர் நம்மில் வைத்த மாபெரும் கிருபை. அவர் செய்த உபகாரங்களை நான் எப்படி மறக்க முடியும்? ஆமாவா? அல்லேலூயா. அப்போ தாவீது இங்கே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்தார் என்பதையும் அடுத்த வார்த்தையில் ஒரு 5 வசனம் வரைக்கும் சொல்றார். 5ஆம் வசனம் வரைக்கும் சொல்றார் பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, எல்லாரும் சொல்லுங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம், அதைத்தான் சொல்றார். யாரெல்லாம் இந்த காலவேளையில சொல்றீங்க, கர்த்தர் என் அக்கிரமங்களை மன்னித்தா? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். என் பாவங்களை மன்னித்தா? அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்க, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும். அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து என் ஆத்துமா கர்த்தரை பாடி மகிழ்கிறது சொல்ல வேண்டாமா? மாதத்தில் ஒரு தடவை திருவிருந்துக்கு மாத்திரம் வருவது தவறல்லையோ? தவறா தெரியவில்லையா உங்களுக்கு? நான் சொல்றேன், ஒருவேளை தூர இடத்துல வேலையில இருக்கிற பிள்ளைகளை நான் குறை சொல்லலை. ஏன்னா மாதத்தில் அந்த முதல் வாரமாவது நம்முடைய தாய் சபையில் போய் திருவிருந்து எடுத்து விட வேண்டும் என்று ஓடி வருகிற பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற வாரங்களிலே அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போகலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறோமே, வருகிற அந்த சூழ்நிலைமையில இருக்கிறோமே, வர முடியுமா? முடியும். ஆனால் அந்த திருவிருந்துக்கு மாத்திரம் வந்துட்டு மற்ற நாட்கள் தேவனுடைய ஆலயத்தை, சத்தியத்தை
நான் சொல்லுகிறேன், சத்தியம் பிரசங்கிக்கப்பட இடம் முக்கியம். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறவுங்கள். ஏசாயா 26:2. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ பரலோகத்துக்குள்ள போகணும்னு சொன்னா சத்தியத்தை நீ கை கொள்ளணும். மாதத்தில் ஒரு நாள் மாத்திரம் திருவிருந்துக்கு வந்தா போதாது. ஏன்னா மற்ற நாட்களில் எப்படி வேணாலும் போகலாமா? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்லுகிறேன், இங்க தாவீது சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் அக்கிரமங்களை மன்னித்தார். சத்தமா சொல்லுங்க, என் அக்கிரமங்களை மன்னித்தார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆமென். விசுவாசிங்க, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், என் தேவன் அவர் சிலுவையில் மரிக்கும் போது என் பாவத்தை மாத்திர அவர் நீக்குவதற்காய் மரிக்கல, என் வியாதிகளையும் அவர் நிரந்தரமாய் நீக்குவதற்கு அவர் காயப்பட்டார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவரது சரீரத்தில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஆமென். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க வியாதியா இருப்பது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பீர்களாக. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு என்ன செய்திருக்கிறார்? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஆமென். நம்முடைய பிராணன், நம்முடைய ஜீவன், நம்ம ஆத்துமா, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திற்கு எதுவாக இருந்த நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் தமது ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை மீட்டு கொண்டார். ஆகையினால் என் ஆத்துமாவை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார். 5வது வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமாவா? ஒரு காலத்தில் நம்முடைய வாயினாலே அழுது புலம்பி குறைகளை சொல்லி அவிவிசுவாசத்தோடு இருந்த நம்முடைய வாயில இன்றைக்கு கர்த்தர் அதை நன்மையினால் நிரப்புகிறார். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோம், இரக்கமுள்ளவர் என்று சொல்லுகிறோம், அவர் என் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லுகிறோம், அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறது வரும் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் நம்முடைய வாயை நன்மையினால் நிறைத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஆகையினால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். என்ன உபகாரம் செய்திருக்கிறார்? அக்கிரமங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். அப்புறம் ஸ்தோத்திரம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார், உன் வயது கழுகுக்கு ஒப்பாக திரும்ப வாழ வயது போகிறது. அல்லேலூயாவா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது என்ன, வயது ஆக ஆக வயது ஆக ஆக நமக்கெல்லாம் உள்ளே இருக்கிற இந்த ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிறதான என்ன சொல்றது, உள்ளே இருக்கிற அவயவங்கள், உள் உறுப்புகள் அதெல்லாம் பலவீனம் அடைந்து கொண்டே வரும். ஜீரணமாகிறது ஒரு காலத்தில் பார்த்தா கல்லை தின்னாலும் கரைஞ்சு போகும்னு சொல்லுவாங்க இல்லை, அப்படிப்பட்ட வயசு இருக்கும். அப்புறம் பார்த்தா வயதாக வயதாக 2 இட்லிக்கு மேலே உள்ளே போகாது, 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டா அப்புறம் ஜீரணம் ஆகாது. ஒரு ஆசைப்பட்டு எதையோ ஒன்று சாப்பிட்டாங்க, அவ்வளவுதான், பயங்கர பாடுகள். அதுக்கு என்ன காரணம்? உள் உறுப்புகள் எல்லாம் அது பலவீனம் அடைய ஆரம்பித்து விட்டது. ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் சொல்கிறேன், நீங்கள் வார்த்தையை நம்புங்க, நான் சொல்கிறேன். ஆமென். வார்த்தையை நம்புங்க. உன் வயது கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு, அது என்ன, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்றால் என்ன அர்த்தம்? கழுகுக்கு, ஒரு கழுகு எத்தனை வருஷம் உயிரோடு வாழும் யாருக்கா தெரியுமா? 80 ஆண்டுகள் உயிரோட வாழுமா? ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும்? 80 வருடம் உயிரோட வாழுமா பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வயது எவ்வளவு? அதனால தான் கழுக சொல்ற, சராசரி வயது 70, பலத்தின் மிகுதியினால் 80. நான் ஆண்டவர்கிட்ட 90 கேட்டிருக்கிறேன். 90 வரைக்கும் ஓடிடணும். எப்படியோ அது ஒரு பெரிய ஒரு சபையை உயிர்மீட்சியை பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்கள் பார்க்கணும், என் தலைமுறைகள் பார்க்கணும்.
கல்லிடை குறித்து தான் பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டீங்கன்னு அவ்வளோதான். என்ன அதனால இன்னும் இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கணும் என்று நான் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என்ன அப்போ கழுகுனுடைய வயது எவ்வளவா? 80. ஆனால் இந்த கழுகு இருக்கு பாருங்க, சுமார் ஒரு 40-50 வயது ஆகும்போது அதனுடைய அந்த இறகுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தடியாக மாறிடும். அந்த முதிர் வயசு ஆயிடுச்சுல, 40-50 வயது ஆனோடைய அந்த கழுகுடைய இறகுகளெல்லாம் தடியாக மாறிடும். அந்த தடியாக மாறின பிறகு அந்த மழை பெய்த உடனே அந்த கழுகெல்லாம் பறக்க முடியாது. முன்போல என்ன செய்ய முடியதில்லை, வேட்டையாட முடியாது. ஒரு முயலை பார்க்கிறது, ஒரு எலியை பார்க்கிறது, ஆனால் போய் அதை வேட்டையாட முடியாது. அதனுடைய காலுடைய நகங்கள் எல்லாம் இப்படி வளைய ஆரம்பிச்சிடும், வளைய ஆரம்பிச்சிடும். அதனுடைய அந்த 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 அழகு, அந்த அழகுகள் எல்லாமே பலவீனம் ஆயிருமா பாருங்க. அப்போ இது என்ன செய்யுமா, அந்த கழுகு என்ன செய்யுமா, கழுகு திரும்ப வாழ வயது எப்படி ஆகிறது? பைபிள் சும்மா ஒன்றும் சொல்லலை. அப்போ இந்த கழுகு 40-50 வயதில் பலவீனமான உடனே இது ஒரு உயர்ந்த ஒரு மலையில் போய் உட்கார்மா பாரு. ஒரு உயர்ந்த மலையில் போய் உட்கார்ந்து கொண்டு தன் அலகுகளினால தன்னுடைய இறகுகளெல்லாம் அது பிடுங்கி போடும். தன்னுடைய அந்த அலகுகளை வைத்து அந்த காலில் இருக்க நகத்தெல்லாம் எடுத்துட்டு கடைசியா தன்னுடைய அலகு இருக்கு பாருங்க, அதை அந்த மலையில் அடித்து அதை குத்தி உடைச்சிடும். முடிஞ்சுன்னா இப்போ மொட்டை இருக்கும், அதால் என்னமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தியாகம் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா? சரி போதும், 50 வயசு வரைக்கும் வாழ்ந்த காலம் போதும் என்று அது நினைத்திருந்தால், சோம்பேறி கழுகா இருந்தா மரித்து போயிருக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே, தன் அழகுனால போட்டு இறகெல்லாம் பிடுங்கி எடுக்கணும், நகத்தை எல்லாம் பிடுங்கணும், அழகை உடைக்கணும், மொட்டையா போய் உட்கார்ந்து இருக்கணும், இதெல்லாம் அது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் என்று சோம்பேறியா இருந்திருந்தா அந்த 50 வயதில் அது மரிச்சிடும். ஆனால் அது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுனால அந்த மலையில் போய் அந்த உட்கார்மா பாருங்க, தனித்து இப்போ மொட்டையாக உட்கார்ந்துருக்கும். என்ன சில நேரங்களில் சில கழுகுகள் வந்து இற கொடுக்குமா என்ன, இப்போ அதனுடைய அந்த உடம்புல இருக்கு பாருங்க, அது வந்து மறுபடியும் அப்படியே இந்த முடி இந்த குஞ்சுகளுக்கு முளைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதனுடைய உடம்புல இருந்து இறகுகள் அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். காலில் நகம் புதிதாக வரும், அழகு புதிதாக வரும். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ள அது திரும்ப வால வயது, ஒரு வாலிப கழுகை போல புது இறகு, புது அழகு, புது நகங்களோடு கூட புதிதாய் மாறி இப்பொழுது செட்டைகளை அடித்து பறக்குமா பாருங்க. அதனால ஏசாயா 40:31 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையே, அந்த கழுகானது திரும்ப ஒரு வால வயதிற்காய் காத்திருக்கிறது போல நீ தேவனுக்காய் காத்திருக்கிறாய். அநேக நாட்கள் என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று காத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உபத்திரவங்கள், பாடுகள், அநேக கஷ்டங்களின் மத்தியிலே அந்த கழுகு தனித்து உட்கார்ந்திருக்கிறது போல நீ எல்லாரையும் இழந்து விட்டு காத்து கொண்டிருக்கிறாய். இங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் கழுகை போல உன் வயது திரும்ப வால வயது போல ஆகும். ஆகையினால் என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே என்று சொல்லுகிறான். நான் இந்த காலவேளை சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை திரும்ப வால வயது போல உன் ஆத்துமாவிலே பலன் கொள்ளும்படி செய்வாராக. உன் சரீரத்தில் ஒருவேளை நீ பலவீனமாகலாம், ஆனால் உன் ஆத்துமாவிலே ஒரு வால வயதை போல கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. நீ ஓடினாலும் சோர்ந்து போவதில்லை, நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய், இளைப்படைய மாட்டாய். கர்த்தர் உன்னை புது பலத்தால் இடை கட்டுவாராக. நான் விசுவாசிங்க தேவ பிள்ளையே, உன் ஆத்துமாவிலே கர்த்தர் ஒரு புதிய பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் முதுமை உன்னை அண்டிக் கொள்வதில்லை. உன் ஆத்துமாவிலே ஒரு இளமை ஓடிக்கொண்டே இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று 80 வயதிலே நீ சொல்லத்தக்கதாக கர்த்தர் உன் பலனை புதுப்பிப்பாராக.
இயேசுவின் நாமத்திலே புது பலனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கரங்களை தட்டி, தேவனே நீர் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே, அல்லேலூயா. பலப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், யோபு அவனுடைய பாடுகள், அவனுடைய உபத்திரவ காலங்கள் முடிந்த பின்பு 140 ஆண்டுகள் உயிரோடு கூட இருந்தான். 140 ஆண்டுகள் உயிரோடு கூட இருக்க முடியுமானால் கர்த்தர் நம்மை ஜீவனோடு அநேக நாட்கள் நன்மையினால் திருப்தியாக்குவாராக. நீங்கள் கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். ஆகையினால் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறேன். தாவீதே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை கர்த்தர் உனக்கு சீக்கிரமாய் தேவன் உனக்கு அருளி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சீக்கிரமாய் சில காரியங்களை நான் குறித்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாய் வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் முதல் வசனம். தாவீதுக்கு வந்து சேர்ந்த சில நன்மைகளும் நமக்கு தேவனால் வரப்போகும் நன்மைகளையும் நான் சுருக்கமாய் வேகமாய் நான் சொல்லிவிடுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது எதை நம்பினான்? நீ நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னானே, தாவீது எதை நம்பிக்கொண்டிருந்தான்? எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். தாவீது எதை நம்பினான் என்பதற்கு ஒரு 2 வசனம் மட்டும் ஆதாரமாய் சொல்லிவிட்டு அதற்கு பின்பு நான் 62ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறேன். தாவீது எதை நம்பினான்? சங்கீதம் 119:49, சங்கீதம் 119:42 2 வசனங்களையும் கவனிங்கள். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 49வது வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காய் நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். தாவீதை கர்த்தர் எதை நம்ப பண்ணினாராம்? தேவனுடைய வசனத்தை நம்ப பண்ணினார். மகனே, நீ வார்த்தையை நம்பு, இந்த வார்த்தையின்படியே நான் உனக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க பைபிள்ல நீங்க வார்த்தைகளை நம்பி, ஸ்தோத்திரம், வார்த்தைகளை நம்பி அந்த பைபிள்ல குறிப்பெடுத்து எங்கு பார்த்தாலும் குறிப்புகளாக கோடுகளாக போட்டு வச்சிருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், சில இடத்துல தேதி போட்டு குறிச்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசினீர், இந்தந்த இடங்களில கர்த்தர் என்னோடு பேசினீர் தேதி போட்டு குறித்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் அவருடைய வசனத்தை நம்ப பண்ணினார். ஆமென். அவருடைய வசனத்தை நம்ப பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 42வது வசனத்தை கவனிங்கள். 42, அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். தேவ பிள்ளையே, உலகத்தில் வேறு எதையும் நம்பாதே. உலகத்தில் எது வேண்டுமானால் உன்னை கைவிடலாம், ஆனால் வசனத்தை நம்புகிற உனக்கு அந்த வார்த்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒருபோதும் ஒளியாது. மகனே, மகளே, நீ தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருப்பாயானால் அந்த வார்த்தை உனக்கு, அது உன்னை ஏமாற்றாது, அந்த வார்த்தை உன்னை கைவிடாது, அந்த வார்த்தை மாறாது, அந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யும், அந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வசனத்தை நம்புகிறவனுக்கு அது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே தாவீது சொல்லுகிறான், நீ நம்புகிறது அவராலே வரும் என்றால் தாவீது எதை நம்பினான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அங்கே தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அதை நம்ப பண்ணுவதற்கும் அவருடைய விசுவாசம் வேணும், அதை நம்புவதற்கு அவருடைய கிருபை வேணும். அவர்தான் நம்ப பண்ணினார். நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னவர் நீர்தான், அதை நம்பினேன். ஆண்டவரே, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்காதிருப்பாய் என்று சொன்னீர், நான் அதை நம்பினேன். நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே, நான் அதை நம்பினேன். உனக்குள்ளே மலடு இருப்பது இல்லை என்று சொன்னீரே, நான் அதை நம்பினேன். நான் நம்பின வசனம் எனக்கு நிறைவேறுவதாக.
தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை நினைத்தருளும். இவன் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். வாசிக்கலாம் சங்கீதம் 62:1. முதல் குறிப்பு சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, அவராலே என் ரட்சிப்பு வரும். சத்தமா அல்லேலூயா. அவராலே என் ரட்சிப்பு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. அவராலே எனக்கு ரட்சிப்பு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், தாவீதுக்கு அதிகபட்சமாய் விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டு, அதாவது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். 17ஆவது அதிகாரத்தில் அவன் அந்த பாளையத்துக்கு போகிறான், அங்கே கோலியாத்தை எதிர்க்கிறான். அப்பொழுது தாவீதுக்கு ஏறக்குறைய 15 வயதிலிருந்து 20 வயதிற்குள்ள தான் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அந்த நாள் முதற்கொண்டு சவுல், எனக்கு ஒரு எதிரி எழும்பி விட்டான், அவனை உயிரோடு வைத்தால் என்னுடைய சிம்மாசனத்திற்கு ஆபத்து என்று சொல்லி தாவீதை வேட்டையாடுவதற்கு துரத்தி கொண்டே அலைகிறான். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் அவனை துரத்துகிறான், வேட்டையாட துரத்துகிறான். ஒவ்வொரு கெபியாக போய் ஒளிகிறான், ஒவ்வொரு கிராமமாக ஒளிகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1-2 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள். ஸ்தோத்திரம். சோர்ந்தே போனான். அப்பொழுது தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவராலே என் ரட்சிப்பு வரும். அல்லேலூயாவா. அவராலே என் ரட்சிப்பு வரும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சவுலை கொன்று ராஜ்ய பாரத்தை தாவீதின் பக்கமாய் திருப்பினார். ஆமாவா? சோதரம். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உன்னை எப்படியாகிலும் வேட்டையாட வேண்டும் என்று துரத்தி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம், நீயோ தேவனையே நோக்கி காத்திருக்கிறாய். எந்த ஸ்தோத்திரம், மற்றவர்கள் செய்கிற எந்த கிரியைகளை நாம செய்யல, பக்க வழியாய் வேறு எதையும் நாம நாடி போகல, தந்திரமான காரியம் எதையும் செய்யல, கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். என் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும். எந்த மனுஷர்கள், நாசில சுவாசமுள்ள மனிதர்கள், என்றைக்கும் அவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல, நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இன்றைக்கு ஒன்ன சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்ன சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் மாறாதவர், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நான் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, அவரால் என் ரட்சிப்பு வரும். நான் சொல்லுகிறேன், வேறு யாராலும் தாவீதுக்கு ரட்சிப்பு வரலங்க, கர்த்தரால மட்டும்தான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சவுலை கொன்று, அல்லேலூயா சொல்லுங்க, பெலிஸ்தரின் கையினால அவன் சாகுறான், பெலிஸ்தரின் கையினால சாகுறான். ஆனாலும் உயிர் போகல. ஒரு அமலேக்கியனை வர சொல்லி குத்தி கொன்று போட சொல்லுகிறான். மன்னிக்கணும், பெலிஸ்தர்களால் கூட அவன் சாகல, தற்கொலை பண்ணி கொள்ளுகிறான். அப்பொழுதும் அவன் உயிர் போகல. ஒரு அமலேக்கியன் வந்தான், அவனை வெட்டி கொல்ல சொல்லுகிறான். அதற்கு பல ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கிறது. கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது அந்த அமலேக்கியர்களை அழித்து விடு என்று கர்த்தர் சவுலை அனுப்பினார். ஆனால் அந்த அமலேக்கியர்களை முற்றும் அழிக்காதபடினாலே அதே அமலேக்கியன் கையினாலே சவுல் செத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சவுலை கொன்று ராஜ்யபாரத்தை தாவீது பக்கமாய் திருப்பினார். கர்த்தர் அவனை ரட்சித்தார். அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ நம்புகிறது அவராலே வரும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:2, சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே சொல்றாங்களா, தேவனால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்றாங்களா பாருங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு வார்த்தை தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், ஆனா அவனை குறித்து, அந்த தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை சொல்லுங்க? ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இருக்குமானால் எப்படியா சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக எழும்பும்? ஏன்னா 3ஆம் சங்கீதத்தில்
அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பின போது பாடின சங்கீதம். சொந்த மகன் அவனுக்கு விரோதமாக எழும்பி துரத்துகிறான். அப்பொழுது மக்கள் சொல்றாங்களா, தேவனிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சொல்லுகிறான், என் ரட்சிப்பு கர்த்தராலே வரும், அது வந்தது. ஆமென். சரி, 2 சங்கீதம் 116 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 116 7 வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீ நம்புகிறது அவராலே வரும். இங்கே சொல்லுகிறான், தன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வந்தது. ஆமென். நீங்க சில சங்கீதத்தை வாசிங்கன்னா எனக்கு நேரம் இல்லை உங்களோடு நான் விவரமாய் சொல்லுவதற்கு. சங்கீதம் 11:1 என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று அவர்கள் சொன்னார்களா? என் ஆத்துமாவை போட்டு, நீலாம் ஊர்ல இருக்கக்கூடாது, நீலாம் உலகத்தில் இருக்கக்கூடாது, நீலாம் ஊர்ல இருந்தாலே நல்லதில்லை, எங்க ஓடிப்போ, மலைக்கு போ என்று என் ஆத்துமாவை குறித்து சொன்னார்கள். என் அன்பு பிள்ளைகளே, குடும்பத்தில் உங்களை பார்த்து அப்படி சொல்றாங்களா? நீ இருக்கிறது ஆசீர்வாதமே இல்லை, ஏன்னா அவன் நல்லவன் அல்ல, அவள் நல்லவள் அல்ல, ஆகையினால உங்களை அப்படி சொல்லுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களை அப்படி சொல்லுகிறார்கள். நீ இருப்பது தான் நல்லதில்லை, நீ உன்னால தான் எல்லா பிரச்சனையும். சில ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, நீ சபைக்கு போனதுனால தான் பிரச்சனை. அட பாவீங்களா, சபைக்கு போனதுனால தான் உயிரோட வாழ்கிறோம். அல்லேலூயாவா. அப்போ சில ஆட்களுக்கு சில பாருங்க, அவங்க எடுக்கிற ஆயுதமே எதுதான், நீ ஆலயத்துக்கு போனதுனால தான், சபைக்கு போனதுனால தான். ஏன்னா அவன் நேரம் பார்க்கறத, ஜோசியம் பார்க்கறத உன்னையுமே சொல்ல மாட்டான். அவன் போய் அங்கே எங்கேயோ விழுந்து கிடக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டான், மூட நம்பிக்கையை சொல்ல மாட்டான். ஆனால் குறை சொல்றது எல்லாம் சபைக்கு போகிறது தான் சொல்லுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து சொல்லுகிறான், அங்கே பாருங்க, நீ பறந்து போ, நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு போ என்று சொல்லுகிறீர்கள்? ஐம்பத்தி 6 எல்லாம் பேசும்போது அத்தனை வலிகளோடு பேச வேண்டிய வார்த்தை. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். மக்கள் விரட்டுறாங்க, குறை சொல்றான், ஓடிப்போ. தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ ஊருக்குள்ள இருக்காத, மலைக்கு போ. தாவீது சொல்லுகிறான், எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் போயிருவேன்ப்பா, நான் பறந்து போயிருவேன், போய் எங்கேயாவது நான் இளைப்பாறுவேன். ஊருக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. இன்னொரு வசனம் சொல்லும், அவர்கள் ராக்காலங்களிலே நாய்களைப் போல ஊளையிட்டு சுற்றி திரிகிறார்கள், ஊருக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை, நல்லவர்கள் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும்போது தான் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் சோர்ந்து போகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். அல்லேலூயா. என் முகத்துக்கு ரட்சிப்பு அவராலே வரும். இப்ப சொல்றான் பாருங்க, அதை மறுபடியும் கவனிங்களேன். சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. எங்க இருந்து? மலையில இருந்து. நீ தனித்து போய் புறாவை போல தனித்து உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இப்ப கர்த்தர் உனக்கு நன்மை செய்து விட்டார், ஆகையினால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும். நான் நம்புகிறது அவராலே. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு தருவாராக. 3 ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரால். ஆண்டவரால் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் வரும், சில நன்மையான காரியங்கள் வரும். அநேக நாட்கள் கடன் அடைக்க முடியாமல் கடன்ல சிக்குண்டு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளையே, இந்த மாதத்தில் கர்த்தரால் உங்களுக்கு நன்மை வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் வரும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். நான் சொன்னதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தையை நான் நம்பினேன் தான் தாவீது சொல்லுகிறேன். அப்ப நீங்க நம்புங்க. ஸ்தோத்திரம். அப்ப இந்த காரியம் கர்த்தரால் வரும், சில நன்மையான காரியங்கள் வரும்.
ஆண்டவருடைய பிள்ளையே 4 ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இதுவரைக்கும் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். நான் விவரிக்க நேரம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அதை உங்களுக்குள்ளே ஆண்டவர் பேசி அதை தருவாராக. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் தோல்வியின் மேல் தோல்வி, பல காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தோல்வி. சில மாதங்கள் எழும்புகிறேன், சில நாட்கள் விழுந்து விடுகிறேன், சில வாரங்கள் எழும்பி நன்றாய் ஜெபிக்கிறேன், பிரகாசிக்கிறேன், சில வாரங்கள் சோர்ந்து விழுந்து போகிறேன் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிரந்தரமான ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. தேவனுடைய பிள்ளையே, ஜெயமோ கர்த்தரால் வரும். கடைசியாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நீதிமொழிகள் 13:12, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். மகளே, நீ அநேக நாட்கள் விரும்பி கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் வரும். நீ நம்புகிறது அவராலே வரும் என்று நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்லி முடிக்கிறேன். நீ நம்புகிறது அவராலே வரும். நெடுநாட்கள் காத்திருக்கிறாய், ஸ்தோத்திரம். அது நீ விரும்பினது உனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே. எழுப்பி நிற்கலாமா? கைகளை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும், ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணினீரே, உம்முடைய வசனத்தை நம்ப பண்ணினீரே, அதை எனக்கு நினைத்தருளும். ஆண்டவரே எனக்கு நினைத்தருளும். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். என் முகத்திற்கு ரட்சிப்பு அவராலே வரும். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெயம் எனக்கு அவராலே வரும். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணை அது உம்மாலே வருவதாக. ஐஸ்வர்யமும் சம்பத்தும் உம்மாலே வருவதாக. ஆண்டவரே, கற்பத்தின் கனி உம்மால் வருவதாக. ஒரு நல்ல எதிர்காலம் உம்மாலே வருவதாக. கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் ஆமென் என்று சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவைகள், நான் எதிர்பார்த்திருக்கிறவைகள், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். தேவனுடைய சமூகத்தில் வந்து சாட்சியாய் நிற்பேன். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். செலுத்தின காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நூறத்தனையாய் பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். நாங்கள் ஒரு மிஷனரியை நாங்கள் தாங்கி வருகிறோம். அந்த மிஷனரி ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய குடும்பங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியம் வளர்ந்து பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மிஷனரியை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தயங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, செலுத்தப்பட காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் திரும்ப கொடும். ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.